ஆந்திர மாநிலம் திருப்பதியில் புர்கா அணிந்து வீட்டுக்குள் புகுந்த நபர் மூதாட்டியை கொன்று 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பீதியை கிளப்பியுள்ளது. கொலை வழக்கில் மத்திய ரயில்வே துறையில் லோகோ பைலட்டாக பணியாற்றிய நபர் சிக்கியிருப்பதன் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலம் திருப்பதி மாவட்டம் விஜயநகர் பகுதியில் வசித்து வந்தவர் 69 வயதான ஜோதி. தனியாக வசித்து வந்த மூதாட்டியை நீண்ட நாட்களாக நோட்டம் விட்டு வந்துள்ளார் ஒரு மர்ம நபர். மூதாட்டியின் வீட்டிற்கு யார் வருகிறார்கள், எப்பொழுது தனியாக இருப்பார், வீட்டில் நகை பணம் இருக்கிறதா என ஒவ்வொரு தகவலையும் சேகரித்து ஒரு கொள்ளை திட்டத்தை அரங்கேற்றியிருக்கிறார். சம்பவத்தன்று கருப்பு நிற புர்கா அணிந்து கொண்டு பெண் போல மாறுவேடத்தில் மூதாட்டி ஜோதியின் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் அந்த நபர். வீட்டிற்குள் சென்ற சில நிமிடங்களிலேயே மூதாட்டி மீது கொடூர தாக்குதலை நிகழ்த்தியிருக்கிறார். அந்த தாக்குதலில் மூதாட்டி சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். அதன் பிறகு வீட்டில் இருந்த சுமார் 90 கிராம் தங்க நகைகள் மற்றும் 47,000 ரூபாய் ரொக்கப்பணத்தை கொள்ளையடித்துவிட்டு மர்ம நபர் தப்பியோடி உள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ஆய்வு செய்து பார்த்தபோது இது சாதாரண திருட்டு அல்ல, முன்கூட்டியே திட்டமிட்டு நடத்தப்பட்ட கொலை மற்றும் கொள்ளை என்பதை உறுதி செய்தனர். உடனடியாக தனிப்படை அமைத்து விசாரணையை தொடங்கிய போலீசார் சம்பவ இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகள், செல்போன் சிக்னல்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்களை ஆய்வு செய்தனர். விசாரணையில் வெளிச்சத்திற்கு வந்த தகவல் போலீசாரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இந்த கொலையை செய்தது மத்திய அரசின் ரயில்வே துறையில் லோகோ பைலட்டாக பணியாற்றி வந்த 36 வயதான ரூபேஷ்குமார் என்பது தெரிய வந்தது. நெல்லூர் மாவட்டத்தைச் சேர்ந்த ரூபேஷ்குமார் பாதிக்கப்பட்ட ஜோதியின் குடும்பத்தினருக்கு ஏற்கனவே நன்கு அறிமுகமானவர். கடன் சுமையால் தவித்தவர் ஜோதியின் வீட்டில் நகைகள் இருப்பதை அறிந்து அவரையே குறிவைத்து இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறார். பிடிபடாமல் தப்பிக்க தனது சக ஊழியரின் ஸ்கூட்டரை திருடி அதில் போலி பதிவு எண்ணை பொருத்தியதோடு புர்கா அணிந்து பெண் போல வேடமிட்டு திருப்பதிக்கு வந்ததும் விசாரணையில் அம்பலமானது. தலைமறைவாக இருந்த ரூபேஷ்குமாரை கிருஷ்ணம்பட்டினம் காவல் நிலையம் அருகே போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர். அவரிடம் இருந்து 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள், கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதம் மற்றும் தப்பிக்க பயன்படுத்திய ஸ்கூட்டர் ஆகியவற்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். குற்றவாளி எவ்வளவு நுணுக்கமாக திட்டமிட்டாலும், எத்தனை மாறுவேடம் போட்டாலும் நவீன தொழில்நுட்ப விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாது என்று திருப்பதி காவல் கண்காணிப்பாளர் சுப்பராயுடு தெரிவித்துள்ளார்.